வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்ம 4வது வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம். அப்படியே நம்ம ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் சிலுவைகளை எங்களுக்காக சொன்னதான வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்காக மன்னிப்பை ரட்சிப்பை சம்பாதித்து தந்திருக்கிறீர்கள். அது மட்டும் அல்லாமலே ஒரு தாயினுடைய அன்பை, அந்த தாய்க்கு செய்ய வேண்டியதான கனத்தை செய்யும்படியான காரியத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதும் அந்த எங்களோடு கூட பேசுவீராக. அந்த சிலுவையில கைவிடப்பட்ட தேவனாக, கைவிடப்பட்டவராக நீர் அன்பை போகிற அந்த சூழ்நிலை ஆண்டுமே நீர் அடைந்த அந்த வேதனையை அன்பே நாங்கள் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நீர் எங்கள் கண்களை திறந்திருந்தப்பா. இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க. எங்களுக்கு கற்றுத்தருகிற காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படி ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் பின்பற்றி வர நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இவ்வளவு உயரமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினவராக முதல் 3 வார்த்தைகளை பேசியதை நம்ம தியானித்தோம். நம்ம இந்த சிலுவையில் சொன்னதான வார்த்தைகளை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது முதல் 3 வார்த்தைகளை ஆண்டவர் நமக்காக, மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் பேசியதை நம்ம பார்க்கிறோம். நாம என்ன செய்யணும்? நாம எந்த குணாதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும்? இந்த மன்னிக்கிற சுபாவத்தை நாம் என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளைகளாக நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தன்னோடு கூட சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்ததான அந்த கள்வன் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவன் மட்டுமல்ல, நாம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பாருங்க. நாம ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரலோகத்தை விட்டு ஆண்டவராக இயேசு என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நமக்காக தான் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையில 2வது வார்த்தையை பேசினார். அது மட்டுமல்ல, நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பெற்றோருக்கு நம்ம கனம் பண்ணணும். அது ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு கற்பனை, பிரதானமான ஒரு கற்பனை. பெற்றோர், தாய், தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிரதான கற்பனை நமக்கு என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். அந்த 3 வார்த்தைகளை நாம கடைபிடிக்கணும், நாம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாரா. அடுத்தபடியாக ஆண்டவர் சிலுவையில பாருங்க ஒரு 4 வார்த்தைகளை பேசுகிறார். 4 வார்த்தைகளையும் தனக்காக, தன்னுடைய வேதனைய, தன்னுடைய காரியத்தை என்ன செய்கிறார்? சிலுவையில் அவர் பேசினது, சிலுவையில் அவர் அவர் சொன்னதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த 4வது வார்த்தை கூட மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45, 46 வசனங்களை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45, 46 வசனங்கள். இந்த பகுதியில ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தவராக அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. பாருங்க, நமக்காக சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை எல்லாவற்றையும் சிந்தி இத்தனை வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த ஆண்டவராக இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிதாவை நோக்கி அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மிகுந்த ஒரு வேதனை. சிலுவையில அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ராத்திரி முழுவதும் நம்ம தியானித்தோம் பாருங்க. இரவு முழுவதும், முந்தின நாள் இரவில் இருந்தே அவருக்கு சரீரத்துல மிகுந்த ஒரு வேதனை. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வியர்வையெல்லாம் ரத்தமாய் சிந்தினது பாருங்க. அப்போ சரீரம் எல்லாம் அப்பொழுது என்ன செய்துவிட்டது? அவருடைய அந்த வியர்வை நாளங்கள் எல்லாம் என்ன செய்தது? ரத்தமாய் வெளிவர ஆரம்பித்து விட்டது. அப்போ அவர் அந்த மிகுந்த ஆத்தும பாரத்தினால அவருடைய சரீரத்துல மிகுந்த ஒரு வேதனையினால ரத்தம் சிந்தினார் பாருங்க. அது மட்டுமல்ல, அவர் போர்ச்சீவர்களால் அடிக்கப்பட்ட பிரதான ஆசாரிகளால தீர்ப்பு சொல்லப்பட்டு பிரதான ஆசாரியர்கள் அவர் மீது இந்த சிலுவை மரணத்தை அவர் நியமித்ததினால போர்ச்சீவர்களால் அவர் அடிக்கப்பட்டார். அவ்வளவு அடிகள் பாருங்க. சரீரம் எல்லா ரத்தம், தலை
தலையில முள்முடி சூட்டப்பட்டது, கைகள் கால்கள், அவருடைய அடிபடாத இடம் ஒன்று கூட இல்லை. முழு சரீரத்திலையும் அவ்வளவு தாங்க முடியாத ஒரு வேதனை பாருங்க. அவ்வளவு வேதனையை இரவு முழுவதும் அவர் சகித்தார். அது மட்டுமல்ல, எருசலேம் நீதி வழியாக பார சிலுவை அவர் சுமந்து கொண்டு வந்து அவ்வளவு சிலுவையில் அவர் தொங்கினதான நேரத்திலும் அந்த சிலுவையில் அவர் சுமந்து கொண்டு வந்த நேரத்தில் அவ்வளவு வேதனை. அது மட்டுமல்ல, சிலுவையில் அவர் அறையப்பட்டார். கொல்கதா மலை வரைக்கும் அவர் சிலுவை சுமந்தவராய் வந்து அந்த சிலுவையிலேயே அவர் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த சமயத்துல தான் அவர் சரீரத்திலேயும் வேதனை, அவருடைய ஆத்துமாவிலேயும் ஒரு வேதனையை அவர் அனுபவித்தவராக தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருப்பாங்க. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன செய்யுதுன்னா, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, மிகுந்த ஒரு இருள் உண்டாயிற்று. முழு உலகத்திலேயே என்ன செய்யுதுன்னா ஒரு இருள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஒரு இயற்கைக்கு ஒரு முரணான ஒரு காரியம். திடீரென்று பகல் வேளையில நல்ல ஒரு பகல் இந்த 12 மணி நேரத்துல ஒரு திடீர்னு ஒரு இருள் சூழும் என்று சொன்னா பாருங்க, அவங்க எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த சூழ்நிலையில தான் சிலுவையில பிதாவை நோக்கி அந்த இருள் சூழ்ந்த அந்த நேரத்துல தான் தன்னுடைய பிதாவை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பாருங்க, யூதர்களுடைய முறைமைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மணிக்கு 6ஆம் மணி, நமக்கு 6 மணி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு முதலாம் மணி வேலை, நமக்கு 9 மணி அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு 3ஆம் மணி, நமக்கு 12 மணி அப்படிங்கும் போது அவர்களுக்கு 9ஆம் மணி. பாருங்க, இந்த சமயத்தை தான் பாருங்க, நமக்கு 12 மணி வரும் பொழுது அவர்களுக்கு 6ஆம் மணி நேரம். அந்த சமயத்துல 6ஆம் மணி நேரத்துல இருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் நம்முடைய மணிக்கு 12வது மணி, 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் என்ன செய்ததா, இருள் பூமியில சூழ்ந்து கொண்டது. முழு பூமியையும் இருள் ஆட்கொண்டது. அந்த இருளுக்குள்ளதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அது வரைக்கும் பகல் அந்த வெளிச்சத்துல அநேக காரியங்கள் நடைபெற்றது. பாருங்க, சிலுவையில் அறையும் பொழுது அந்த மனிதர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை குற்றப்படுத்துகிறாங்க. பாருங்க, அந்த பகுதியை நம்ம மத்திய 27ஆவது அதிகாரத்தை நம்ம வாசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது 28வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிவப்பான மேலங்கிய அவருடைய வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான ஒரு மேல் அங்கி அவருக்கு என்ன செய்தாங்களாம், உடுத்தி விட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவருக்கு சைத்திலிருந்து வருகிற அந்த ரத்தம்லாம் என்ன செய்யக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தப்படும் பொழுது அந்த ரத்தம் என்ன செய்யாது, மற்றவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. அது மட்டுமல்ல, அவர் மேல துப்பி அவரை என்ன செய்தாங்க, கோலால் அடித்தாங்க. அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாங்க, பரியாசம் பண்ணினாங்க. அவ்வளவு காரியத்தை ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க, சிலுவையில் என்ன செய்தாங்க, அவரை குற்றப்படுத்தினாங்க, அவமானமான வார்த்தையினால பேசினாங்க, நிந்தித்தாங்க. தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கள்ளர்கள் கூட என்ன செய்தாங்க, ஆண்டவராகிய இயேசுவை அவர் என்ன செய்தாங்க, அவ்வளவு தூஷணமாய் பேசினாங்க. இவ்வளவு காரியங்கள் அந்த சிலுவையில நடைபெற்று கொண்டே இருக்கும் பொழுது இந்த சமயத்தை ஆண்டவர் 3 வார்த்தைகளை பேசிவிட்டார். இந்த 4வது வார்த்தையை அவர் பேசும் பொழுது பூமி எங்கும் என்ன செய்துட்டு இருள் சூழ்ந்து கொண்டது. பூமி முழுவதும் இருள் சூழ்ந்து கொண்ட அந்த சமயத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த வார்த்தை முதலாவதாக இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்வதற்கு முதல் காரியம் தீர்க்க தரிசனங்களை நிறைவேறும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பிறக்கும் பொழுதே என்னதுதான் தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதான். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியினாலே ஆண்டவருடைய பிறப்பை குறித்து முன் அறிவிக்கப்பட்டது. முன் அறிவித்த அந்த தீர்க்க தரிசனத்தின் படிதான் ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு கன்னிகையின் வயிற்றுல அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய பிறப்பு ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அதே போலதான் இந்த பகுதியிலே ஆண்டவருடைய மரணமும் என்னதுதான் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். ஏசாயா 53வது அதிகாரத்துல ஆண்டவருடைய மரணத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் என்ன செய்தாரா, காயப்பட்டார். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல வந்தது. இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். ஆண்டவராகிய இயேசு எப்படி இந்த பூமியில பிறக்கும் பொழுது அவர் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் அவர் பிறந்தாரோ அதே வண்ணமாக தான் அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாகவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 22வது அதிகாரத்துல 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது,
சங்கீதம் 22வது அதிகாரம் 1வது முதல் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி என்ன வார்த்தையை ஆண்டவர் சிலுவையில் சொன்னாரோ அதே வார்த்தையை பாருங்க, இந்த சிலுவையில ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தாவீது ராஜாவால் சங்கீதக்காரராகிய தாவீதால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி. அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி. பாருங்க, இதே சிலுவையில ஆண்டவர் தொங்கும் பொழுது என்ன நடந்ததோ அதே காரியம் என்ன செய்யப்பட்டது? 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவையில பார்த்தவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆண்டவரை பரியாசம் பண்ணினாங்க, நிந்தித்தாங்க. அதே வார்த்தையை தான் இந்த சங்கீதம் 22ல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, 18வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். அப்போ அந்த வஸ்திரத்தை பங்கிடுறது கூட என்ன செய்யுது? தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதல் தான். எதுவுமே என்ன செய்யல, தற்செயலா நடக்கல, எதுவுமே தானா நடக்கவில்லை, எதேச்சையா எதுவுமே நடக்கல. எல்லாமே ஒவ்வொரு காரியமுமே, ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவும் கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துல அத்தனையும் என்ன செய்தது? ஒரு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறலாகவே தான் காணப்பட்டது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி முதலாவதாக அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, 2வதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம திருப்பி கொண்டோம் அப்படின்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். பாருங்க, 2வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்வதற்கான ஒரு காரணம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம். பாருங்க, பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாராம்? பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தார்? பாவமாக்கினார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன், அவருக்கு பாவம் அறியாத ஒரு மனுஷன். ஆண்டவர் தன்னை குறித்தே சொல்லுகிறார், உங்களில் யார் என்னை என்னிடத்தில் பாவம் உண்டென்று என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் அவர் அப்படி ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். ஒரு சவால் உள்ள ஒரு வாழ்க்கை. மற்றவங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு யார் என்ன என்னிடத்துல பாவம் உண்டுன்னு சொல்லி என்னை குற்றப்படுத்தக்கூடும், என்கிட்ட ஒரு பாவமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேகருக்கு மத்தியில தன்னை அவ்வளவான ஒரு வைராக்கியத்தோடு கூட அவர் பேசுகிறார். அப்படி பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், அந்த பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் மீதுதான் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது சுமத்தினார். நமக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் என்ன செய்தாரா? இந்த உலகத்துக்கு வந்தார். மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்தார்? உலக தோற்றத்துக்கு முதலாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாராம். பாருங்க, இந்த உலகம் தோற்றம் எப்போ இந்த உலகம் உண்டானதோ அப்பொழுதே அவர் என்ன செய்தார்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஏன் அவர் அடிக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்? அடிக்கப்பட்டார். நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய பாவங்கள் அத்தனையும் என்ன செய்தது? அவர் மேல சுமத்தப்பட்டது. நாம என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழணும். நாம ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? பாவமறியாத அவர் எல்லா பாவத்தையும், மனுக்குலத்தின் அத்தனை பாவத்தையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். பாருங்க, பிதாவாகிய தேவனை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்வார்? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். பாருங்க, இப்பொழுது தன்னுடைய குமாரன் மீது என்ன செய்திருக்கிறது? பாவம் சுமத்தப்பட்டிருக்கிறது. பாவம் சுமத்தப்பட்டதுனால பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராகிய பிதாவாகிய தேவனால தன்னுடைய குமாரன் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம திருப்பி கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ஏசாயாவுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் எனக்கு முன்பாக பிரிவினையாகிய தடுப்பு
நம்முடைய பாவம் என்ன செய்யுது? நம்ம ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு நமக்கும் ஆண்டவருக்கு முன்பதாக என்ன செய்கிறது? ஒரு தடுப்பு சுவரை உண்டாக்கி இருக்கிறது. அப்போ நம்முடைய பாவம், நமக்குள்ள பாவம் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய ஜெபம் என்ன செய்யாது? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்பட முடியாது. இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை மீட்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மீது, குமாரனாகிய இயேசுவின் மீது சுமந்தினார். அந்த சமயத்துல பாருங்க, பிதாவினுடைய முகம் என்ன செய்தது? மறைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், பிதா என்ன செய்ய மாட்டாரா? என்ன ஒருபோதும் தனியே இருக்க விடவே மாட்டாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் என்ன செய்தாலும் சரிதான், எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் சரிதான், அவர் என்ன செய்தார்? பிதா எதை செய்தாரோ அதையே பார்த்து, பிதாவிட்ட கேட்டு கேட்டுதான் பார்த்து பார்த்து அத்தனை அற்புதங்களை செய்கிறார். வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். எல்லாவற்றையும் பிதா கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறார். அப்படி பிதாவோடு கூட இருந்த, பிதாவோடு கூட ஐக்கியமா இருந்த அந்த தன்னுடைய அந்த குமாரனுக்கு இப்பொழுது பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது. ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு காரியம் பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? எப்பொழுது நான் பிதாவுக்கு பிரியமானதையே நான் செய்கிறதுனால அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யல, பிதாவும் குமாரனும் தனியவே இல்லை. அதனாலதான் அவ்வளவாக பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்ற முடிந்தது. ஆனா இந்த சமயத்துல சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த இந்த சமயத்துல பாருங்க, பிதாவினுடைய முகம் குமாரனாகிய இயேசுவுக்கு மறைக்கப்பட்டது. அந்த மறைக்கப்பட்டதின் காரணத்தினாலதான் அவர் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கதறி சொல்றாரு. ஏன் தெரியுமா? நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகதான், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாகதான் தன்னுடைய அவ்வளவு ஒரே பேரான குமாரனையும் ஆண்டவர் என்ன செய்தார்? குமாரனுக்கும் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்காக இவ்வளவு வேதனையை சகித்த நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவ்வளவு வேதனை அனுபவித்தாரே. நாம ரட்சிக்கப்படணும், நம்ம யாரும் என்ன செய்யணும்? நாம மட்டுமல்ல, நம்மோடு கூட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மக்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய எல்லா வேதனையும் அவர் அனுபவித்துக் கொண்டார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி, அவர் விரும்புகிறபடி நாம செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியா கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 53:4வது வசனத்துல மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாருங்க, 3வது வசனத்துல அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். சிலுவையில் அந்த நாள்ல பாருங்க, எல்லாராலையும் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அவ்வளவு துக்கம் நிறைந்த ஒருவராய் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு 3வது காரியமாக முதலாவது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி வந்தார். 2வதாக நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் தம் மீது சுமந்து கொண்டதுனால அந்த வார்த்தைகளை சொன்னார். 3வதாக நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை அவர் எல்லாவற்றையும் அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டதுனாலதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். 5வது வசனத்துல நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மீது ஏற்றுக்கொண்டார். நாம சமாதானமாய் வாழணும், சந்தோஷமாய் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கு சிலுவையில என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சிலுவையில அவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை அவர் சகித்துக் கொண்டார். பாருங்க, ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். ஏசாயா 49வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை தான். தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்தார் அப்படின்னு சொல்லி, சீயோனோ தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து குமாரனாக இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் அந்த தீர்க்க தரிசனம் தான் இந்த பகுதியில நிறைவேறிக்கிறது. பாருங்க, அவ்வளவு தாங்க முடியாத ஒரு வேதனை. இன்றைக்கு கூட நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? எனக்கு அவ்வளவு பாடுகள் பாருங்க, துக்கத்தின் மேல துக்கம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பாடுகளுக்கு மேல பாடு. நான் எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் என்ன செய்யல, என்னை விட்டு நீங்கவே இல்லை அப்படின்னு
வழியா நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு இந்த பிரச்சனைகளை, உபத்திரவத்தை, பாடுகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அவர் சிலுவையிலே என்ன செய்தார்? அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி புலம்பினார். இன்னைக்கு நாமும் கூட இப்படிதான் அநேக சமயத்துல நான் தனிமையில் இருக்கிறதே, அந்த பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்ட போது எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரு புழுவை போல என்ன செய்தார்? துடித்தார், புலம்பினார். அதே போலதான் நாமும் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அநேக சமயங்கள்ல புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த புலம்பலை மாற்றும்படியாக தான் அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். இந்த நாளிலையும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த சூழ்நிலைகளை என்ன செய்வார்? நம்மை கரம் பிடித்து நடத்துவதற்கு, நம்முடைய இந்த உபத்திரவத்தின் பாதையிலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்கு நமக்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில சகித்ததுனால இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ போகிறோம். அது வாழணும் அப்படிங்கிறதற்காக தான், வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் நமக்காக அத்தனையும் சகித்துக் கொண்டார். நாம் அப்படியே இந்த வார்த்தைகளின் மூலமாக அன்று இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களை என்ன செய்யுங்க? நடத்துங்க. எங்களுடைய பாவங்கள் நீங்க சுமந்துட்டீங்க, எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்துட்டீங்க. இனி நாங்க என்ன செய்யலாம்? சந்தோஷமாய் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தினுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் நமக்கு என்ன செய்வார்? அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நமக்கு கிருபை தருவார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அப்படியே ஒரு நிமிடம் நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். ஜெபம். தகப்பனே, நாங்களும் துதிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி சிலுவையில ஆண்டவரே அந்த பிதாவினுடைய முகம் அணைக்கப்பட்டதுனால நீங்க கதறி சொன்னதான அந்த வார்த்தைகளை குறித்து தியானித்து ஆண்டவரே, ஆண்டவரே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சுன்னு சொல்லி தியானித்தோம்ப்பா. அப்படியே நீர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை அத்தனையும் சுமந்துட்டீங்கப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக நீர் ஆண்டவரே உங்களுடைய பிதாவினுடைய முகம் உமக்கு மறைக்கப்பட்டதுனால இந்த வார்த்தைகளை சொன்னீங்கப்பா. அதே போல எங்களுடைய பாடுகளை அத்தனை நீங்க சுமந்துட்டீங்க ஆண்டவரே. இனி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் இல்லாதபடி ஆண்டவரே ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ, ஆண்டவரே ஒரு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த கிருபைகளை தந்தைகள் ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம்